அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 புதன்கிழமை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அகீதா. அகீதா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அகீதான்னு சொல்கிறது நம்பிக்கை கொள்வது தான் அதனுடைய அர்த்தம். நம்பிக்கை கொள்வது அப்படின்னா என்னது? நம்மளுடைய ஈமானை உறுதி செய்ய எது தான் ரொம்ப முக்கியம்? நம்ம நம்பணும். அது எதை நம்பணும்னா 6 விஷயங்களை நம்பணும். என்னென்னா வேதங்கள், தூதர்கள், மலக்குமார்கள், விதி, மறுமை நாள், மறைவான விஷயத்தை நம்புதல். வேதங்கள்னால் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ இருக்கிற வேதம்னு பார்த்தா நமக்கு குருவான் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேதங்கள் அருளப்பட்டது. அதை எல்லாத்தையும் நம்புவது தான். அதுதான். நெக்ஸ்ட்டு தூதர்கள்னால் நமக்கு தெரியும் யார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது நம்மளுடைய தூதர்கள். அப்படி ரொம்ப தூதர்கள் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்புறது. அப்புறம் மலக்குமார்கள்னால் யார்? ஜிப்ரில் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக எல்லாரும் தெரியும். அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்பணும். அப்புறம் என்ன? விதி. இது ஒரு விஷயம் நமக்கு செய்துனா இதனால் செய்து அதனால செய்து அப்படின்னா இல்லை, இது நம்மளுடைய விதி. அதையும் நம்ம நம்பணும். விதியை ஆனால் மாற்ற முடியும்னு பார்த்தா நம்மளுடைய துவாக்கள் மூலியமாக. இப்போ அதிகம் துவா செய்து விதியை மாற்றலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா மறுமை நாள்னால் என்னது? நம்ம இறந்ததுக்கு பிறகும் ஒரு அழகிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்புறது தான் மறுமை நாள். நெக்ஸ்ட்டுனா மறைவான விஷயத்தை நம்புதல். மறைவான விஷயம்னு சொல்கிறது அல்லாஹ் இருக்கான். ஏன்னா அல்லாஹை நம்ம பார்க்கல, அப்படி இருந்தும் அல்லாஹ் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதான் அப்போ மறைவான விஷயத்தையும் நம்புறது. இது எல்லாத்தையும் சொல்கிறதா என்னதுன்னா நம்ம அக்கிதா அப்படிங்கிறது. அக்கிதானா பொதுவாக நம்பிக்கை கொள்வது. இப்போ இதுக்குள்ளே போகலாம். அப்போ அக்கிதா என்ற அரபு சொல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எதுலேருந்து எடுக்கப்பட்டனா அக்கதை, அப்படி தான் அதோடைய அர்த்தம். அதை அக்கதை அப்படிங்கிறது என்னென்னா கட்டுதல், உறுதிப்படுத்துதல். கட்டுதல்னால் எல்லாத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக. எப்படி நம்ம மறுமை, அதுக்கப்புறம் விதி, மலக்குமார்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒன்றா இருக்குது பார்த்திங்களா? அதான் கட்டுதல். அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துதல், இதெல்லாம் நேர்த்தியாக செய்தல், ஒப்பந்தம் செய்தல், இதெல்லாம் இதுக்கு அக்கதை அப்படிங்கிறதுக்கு பொருள்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகீதா அப்படிங்கிற சொல் குரானிலையும் சரி ஹதீஸ்லேயும் சரி இது ரெண்டுலேயுமே இல்லவே இல்லை. இதனுடைய வேர் சொல்லு தான் உள்ளது. வேர் சொல்லுனா என்னது? இது அந்த அக்கிதா அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் அதுலேருந்து வேறு சொல்லு இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும்தான் இருக்குது. அதான் இங்கேருந்து அக்கதும் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது நம்மளுடைய குரானில். அப்படி இல்லைன்னா உக்குத் அதான் சொல்கிறாங்க. குர்ஆனில் அக்கதும் உக்குத் என்றும் வந்துள்ள இது 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா உறுதி இல்லைன்னா உடன்படிக்கை, அதுதான் இதோடைய பொருள். ஓகேங்களா? மார்க்க அறிஞர்கள் அக்கிதா என்ற அரபு சொல்லை ஒரு விஷயத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நம்புவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அக்கிதானா என்னது? நம்புதல். எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் இதுதான் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அக்கிதா. அது யார் எது சொல்கிறாங்க? மார்க்க அறிஞர்கள் யாருன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவோ சஹாபாக்கள் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கன்னா மார்க்க அறிஞர்கள். இப்போ டிகிரி ஹோல்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க தான் மார்க்க அறிஞர்கள். நெக்ஸ்ட்டு இஸ்லாமிய பரிபாஷையில் அக்கீதா என்ற அப்படின்னா இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அக்கீதா அப்படிங்கிறது என்னென்னா அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தௌஹீதை பற்றியும் உறுதியாக நம்புவது. தௌஹீது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஓர் இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்கீதா அப்படிங்கிறது தான் குர்ஆனில் இல்லை. ஆனால் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி சொன்னது சுன்னா, தௌஹீது அப்படிங்கிறதுனா இருக்குது. நம்ம அதை இப்போ இந்த காலத்தில் அவங்க நேரடியாக அதை சொல்லலை. ஆனால் இப்போ ரொம்ப விதமாக நம்ம நம்மளுடைய மார்க்கத்தை பிரிச்சுருக்கோம். எப்படி? சுன்னா, தௌஹீது அப்படின்னு. ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. அதுதான் மித்தலக்கு அப்படி இப்படி அதுனா கிடையாது. எல்லாருமே ஒரே ஒரு மார்க்கம் தான். என்ன? நம்ம முஸ்லீம், அவ்வளோதான். அல்லாஹுடைய குர்ஆனிலையும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுலேயும் சரி அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா ஒன்று முஸ்லீம் இல்லைனா மோமீன். முஸ்லீம்ங்கிறது என்னென்னா எல்லாருமே முஸ்லீம் தான். ஆனால் முஹ்மீனுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நம்பிக்கை. என்ன சொல்கிறது? ஒரு நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கை. மார்க்கத்தில் ரொம்ப அதிகப்படியாக பற்றிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள முஹ்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தோம்னா குர்ஆனில் வந்திருக்கு. சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிய பரிபாஷையில் அக்கீதா என்றால் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தௌஹீதை பற்றியும் உறுதியாக நம்புவது.
அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, மறைவான விஷயம் நம்ம சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா 6 விஷயம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மறைவான விஷயத்தை நம்புதல். அதாவது அல்லாஹ் யார்? அல்லாஹ் யார்? அவன் நம்மளுடைய அல்லாஹ் தான். அதுக்கு மேலே எந்த ஒரு கேள்விகளும் இல்லை. எங்கே இருக்கின்றான் போன்ற விஷயங்களே அவனுடைய அஸ்மாக்கள்ங்கிறது வந்து அல்லாஹுவின் அழகிய பெயர்கள். சிஃபத்துகள்னு சொல்கிறது வந்து அதனுடைய பண்புகள், இல்லைன்னா நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அல்லாஹ்க்கு வந்து எத்தனை பேர்கள் இருக்குது? 99 பேர்கள் இருக்குது. அது அல்லாஹையும் சேர்த்தா 100. சரிங்களா? அது எல்லாமே அது இதுக்கு அர் ரஹீம், அல் மலிக் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. மிகப்பெரியவன், கிருபை உடையவன், பொறுமையாளன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு கேரக்டர். அது எல்லாத்தையும் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆகியவற்றை முழுமையாக உறுதியாக நம்புவது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இது அப்படிங்கிற நம்ம பார்த்தா தான் நம்பணும் அப்படிங்கிறது இல்லை. மறைவான விஷயத்தையும் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மற்றும் அவனுடைய தொடர்புகள் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்க்கு என்னென்ன தொடர்பு அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்பி தான் ஆகணும். வேதங்கள் தந்தாங்க, இன்னொன்னுமோ தூதர்கள், மலக்குமார்கள், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தான் நமக்கு தெரியும். என்ன சொல்ல, அந்த காலத்துலலாம் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்படி தானே? அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தா தான் நம்புவோம் அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக இக்காலத்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே நம்பணும் அப்படிங்கிறாங்க. மற்றும் அவனுடைய தொடர்புகள் அனைத்து விஷயங்களையும் நம்புவது. மேலும் மலக்குகள், வேதங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னது? மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், கலாக்கத்துங்கிறது விதியை தான் இங்கே வந்து கலாக்கத்துன்னு சொல்கிறாங்க. ஆகியவற்றையும் அதிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்கள், இதுலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து உறுதியாக நம்புவது. அப்படின்னா நம்புவதுங்கிறது சாதாரணமான, ஆனால் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கேள்வி கணக்கும் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக நம்பணும். இப்போ வந்து அல்லாஹ் இப்படி இருப்பானோ, அப்படி இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள்னால் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாவே நம்ம வந்து ஒரு முஸ்லீம் இல்லை. அல்லாஹ் அவ்வளோதான், அல்லாஹ் ஒரு ஒளி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு, அக்கிதா என்ற வார்த்தைக்கு நிகராக வேறு சில வார்த்தைகளும் முந்தைய இமாம்கள் பயன்படுத்தியுள்ளன. அப்படின்னா முந்தைய இமாம்களை அதன் அறிவில் கற்று தேர்ந்தெடுத்தவங்கள தான் இங்கே சொல்கிறாங்க இமாம்கள். அவங்க வந்து இந்த அக்கிதா அப்படிங்கிற வார்த்தையை வேறு ஒரு வார்த்தைகளாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா, சுன்னா, உசுலுதீன், அல்ஃபிக்கு, அக்பர் ஆகியவை ஆகும். சுன்னாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சுன்னா. சுன்னாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரசூல்லா பின்பற்றியதை நம்ம பின்பற்றுறோம். ஃபர்லுங்கிறது கட்டாய கடமை, எல்லாருமே பண்ணணும். ஆனால் சுன்னாங்கிறது ரசூல்லா பின்பற்றியதை அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது வந்து சுன்னா. இப்போ மேரேஜுங்கிறது ஒரு சுன்னா, ஏன்னா ரசூல்லா அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் என்னது? தொழுகைக்கு முன்னாடி சுன்னத்து அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் என்னது? ரசூல்லா பண்ணியிருக்காங்க தான். அப்புறம் உசுலுதீன், அல் ஃபிக்கு, அக்பர். ஃபிக்குங்கிறது மார்க்கம். அப்போ மார்க்கம் பெரியது. இதெல்லாம் என்னது? அக்கிதாவுடைய வேறு வேறு பேர்களாகவும் இமாம்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் என்ன அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய தோழர்களும் மறுமை நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுபவர் யார்? இப்போ நம்ம நம்ம தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலிருந்து இப்போ ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அஹ்லு சுன்னாஹ் வல் ஜமா அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருந்து சரியான அகிதாவை பற்றி பிடிக்கக்கூடிய அனைவருமே அஹ்லு சுன்னாஹ் வல் ஜமா ஆத்தில் ஆவார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அகிதானா என்னது? நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்பிக்கை கொள்வது தான் அதோடைய அர்த்தம். அப்போ உறுதியாக நம்புது. அப்போ அகிதாவை வச்சு நம்ம எல்லாம் நம்பினாவே நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ்லு சுன்னாஹ் வல் ஜமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட்டு, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கின்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க நேரடியாக எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க வந்து நேரடியாக பயன்படுத்தவில்லை. இதை வந்து தனித்தனியாக தான் பயன்படுத்தியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திட்டு சரி, அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அடிக்கடி சொல்லுதுன்னு முஸ்லீம் இல்லைன்னா மூமின், இது 2 தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அபுபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மானர் அலி காலத்திலும் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலாக்கு அப்புறம் யார் ஆட்சி இது பண்ணியிருக்காங்கன்னா அபுபக்கர் இறந்ததுக்கப்புறம் உமருக்கு அப்புறம் என்னென்னா உஸ்மான் காலத்திலும். இது வந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை. இப்போது நான் எதுலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஞாபகம் இல்லை.
ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையில் முஸ்லீம்கள் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தியிருக்காங்க. அபூபக்கர் அலியும் சரி, உமர் அலி காலத்திலும் சரி, முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அல்லாஹுடைய தன் திருமறையிலையும் எது தான் சொல்லியிருக்காங்க, முஸ்லீம் அப்படின்னு தான் கூறப்படுறேன். ஆனால் அலிர் அலி காலத்தில் தான் அல் லுசுன்னா அப்படிங்கிற வார்த்தை வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்சீர் இப்னு கசீரில் அப்படின்னா, அந்நாளில் வந்து சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், சில முகங்கள் கருத்து இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இப்னு அப்படிங்கிறது மகன், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ தப்சீர் இப்னு கசீரில் வந்து அந்த நாளில் வந்து முகங்கள் பிரகாசமாக இருக்கும், சில முகங்கள் கருத்து இருக்கும். இதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத தப்சீர் செய்யணும் விரிவுரை செய்யும் போது அப்பாஸ் அலி வந்து சொல்கிறாங்க, அல்லு ஜுன்னாஹுடைய முகங்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இப்போ இருக்கிற காலம் வரை நம்புறதை பற்றியா அவங்களுடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும். அஹ்லு பித்அத், பித்அத்னு என்னது, நமக்கு மார்க்கத்தில் இல்லாததை ஒரு இதை செய்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய முகம் வந்து கருத்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்னுன்னா என்ன, மகன். இப்போ வந்து அல்லாஹ் தன்னுடைய அடியான கூப்பிடப்பட்ட இவங்களுடைய மகன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த காலத்தில் தான் ஹஸ்பண்டுடைய நேம் வந்து முன்னாடி சேர்க்குறாங்க. ஆனால் அப்போ அப்படின்னா இல்லை, மகன், இவங்களுடைய மகள் இது. மகனுக்கு வந்து இப்னு சொல்லுவாங்க, மகளுக்கு வந்து பித்அத். அதான் தப்சீர் இப்னு கசீரில் வந்து இந்த ஒரு அர்த்தம், இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை வந்து தமிழ் ஒரு எப்படின்னா நமக்கு புரியும்படி சொல்கிறப்போ அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட போய் அந்த மக்களுடைய பேர் என்ன, இப்னு அப்பாஸ் அலி, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. தப்சீர்னா விரிவுரை அப்படின்னா ஒரு தமிழ் அர்த்தம் தான், ஆனால் அதுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. அப்போ அந்த காலத்தில் இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்டதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்க. அஹ்லு சுன்னாவுடைய முகங்கள் வந்து பிரகாசமாகவும் அல்ஹு பித்அவுடைய முகங்கள் வந்து கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி என்ன பார்க்குறோம், அக்கீதானது நம்பிக்கை கொள்ளுது. எதாவது வேதங்கள், தூதர்கள், மலக்குமார்கள், விதி, மறுமை நாள், மறைவான விஷயம், இது எல்லாத்தையும் நம்புறது தான் அக்கீதா. அக்கீதாவோடது அக்கதா அப்படின்னா கட்டுதல், உறுதிப்படுத்துதல், நேர்த்தியாக செய்தல், ஒப்பந்தம். தௌஹீதுனா என்னது, நமக்கு ஓரிரை நம்பிக்கை. அஸ்மாக்கள்னா என்னென்னா அல்லாஹுடைய பெயர்களை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃபாத்துகளாம் பண்புகள், தன்மைகள். கலாக்கத்துனா விதி. நெக்ஸ்ட்டு சுன்னாகுங்கிறது ரசுல்லா பின்பற்றியது. அல் ஃபித்து அக்பர்னா மார்க்கம் பெரியது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் எது எது கஷ்டமோ அது எல்லாத்தையும் தனியாக நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம, அஹ்லு சுன்னஹ் வல் ஜமா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் இருந்து மறுமை நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி எல்லாருமே என்னது, அல்ஹு சுன்னா வல் ஜமா. இதோட அவ்வளோதான். அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா அஸ்தகுஃபில்லா.